நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வினய் அவளை கூட்டிட்டு வந்தது ஜீவிதா சந்தோஷப்படுவாங்கிறதுக்காக. மாலத்தைய ஜீவிதா மிஸ் பண்றான்னு நினைச்சு அவ இப்படி பண்ணிருக்கலாம். அப்பா, எல்லா பொண்ணுங்களும் ஒரு நாள் புகுந்த வீட்டுக்கு போய் பிறந்த வீட்டை மிஸ் பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக அவ வீட்டு ஆளுங்க எல்லாரையும் நம்ம கூடவே நம்ம வீட்லயே தங்க வச்சுக்க முடியுமா என்ன? அத்தை, தாத்தா, அத்தை, முதல்ல உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். உங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் ரிஷிகேஷ் போயிட்டு வந்தேன். ஜீவிதாவோட பர்த்டேக்காக அவளுக்கு மறக்க முடியாத கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்த விட மாலதியை தான் அவளுக்கு பிடிக்கும். அதுக்காக தான் இந்த வீட்டோட கட்டுப்பாட்டையும் மீறி நான் போயிட்டு வந்தேன். தயவு செஞ்சு என்னை 2 பேரும் மன்னிச்சிருங்க. ரியலி ஐம் சாரி. என்னை மன்னிச்சிருங்க தாத்தா. அதுவும் இல்லாமல் மாலதி இன்னும் 2-3 நாள் தான் இருப்பா. அதுக்கப்புறம் நானே அவளை கொண்டு போய் விட்டுறேன். வினய், இதுக்காகலாம் வருத்தப்பட்டு நீ சாரி கேட்க வேண்டியதே இல்ல. உன்னோட செக்யூரிட்டியா நினைச்சுதான் நாங்க இந்த அளவுக்கு பயப்படுறோம். நேத்து உன்னை யாரோ கொலை பண்ண பார்த்தாங்கன்னு விஷ்வா சொன்னா. நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? ரிஷிகேஷ்க்கு அப்படி தனியா போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அது வினய், நாம அந்த சஞ்சய்க்கு பாடம் புகட்டியே ஆகணும். நான் இன்னைக்கு காலையில தான் கமிஷனர் கிட்ட போன் பண்ணி அவர்கிட்ட உன் மேல தாக்குதல் நடந்த விஷயத்த சொன்னேன். இதுக்கு முன்னாடி உன் மேல தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால அவன் மேல சீரியஸ் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். நம்ம யாருன்னு தெரியாம அந்த சஞ்சய் நம்ம கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். சட்டத்தோட பிடியிலிருந்து அவன் எப்படி தப்பிக்கிறான்னு நான் பாத்துடுறேன். கடவுளே, என்னால நம்பவே முடியல. நம்ம வினய் இவ்ளோ அழகா யோசிச்சு ஜீவிதாக்கு இவ்ளோ பெரிய கிஃப்ட் கொண்டு வருவான்னு நினைக்கவே இல்ல. பாக்ஸ் கொல்ல மாலதி. ஞாபகம் வந்துருச்சு. அந்த பஞ்சதந்திரம் படத்துல கூட ரம்யா கிருஷ்ணன் இப்படிதான் பாக்ஸ் கொண்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. எஸ். என்ன சித்தி, சித்தப்பா கிட்ட எதை பத்தி பேசுறீங்க? என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்ன சொல்ல வந்தனா? ஹலோ, என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களும் இருக்கீங்களே, பாத்து கத்துக்கோங்க. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? இது வரைக்கும் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்களா? உனக்கு சர்ப்ரைஸா? என் மூடு சரியில்லை, தயவு செஞ்சு வாயை கிளறாத. உன் தங்கச்சி அதான் அந்த 200 கிலோ புல்டோசர் இருக்காளே, அவளை கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி 4 பாக்ஸ் தேவைப்படும். காரெல்லாம் பத்தாது, பெரிய கண்டெய்னர் தான் வேணும். பெருசா பேச வந்துட்டா. இல்ல, நான் பேசுனதை சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? சரி, மன்னிச்சிட்டு விடுங்க. ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும், நம்ம ஜீவிதா ரொம்ப லக்கிங்க. ரியல் லைஃப்ல இது வரைக்கும் இப்படிப்பட்ட கிஃப்ட் யாருமே தன் பொண்டாட்டிக்காக கொடுத்திருக்கவே மாட்டாங்க. நான் வேணா உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன். அப்படியா? ஆமா, சேலஞ்ச். உனக்காக விஸ்வா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பியிருக்கான். ஹாப்பி பர்த்டே மாயா. இன்னைக்கு உனக்கு நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் உன்கிட்ட இருந்து ஒரு கிஃப்டை எதிர்பார்க்குறேன். நீ உன்னோட எல்லா பர்த்டேவும் என் கூட செலிப்ரேட் பண்ண சம்மதமா? Will you be mine forever and ever? What a cute proposal. என்ன விஸ்வா, நான் சொல்றது உண்மைதானே? சொல்லு. என்ன? அதான் நான் சொன்ன விஷயம். சித்தி, நான் இதோ வரேன். என்ன சிவனுக்கு ஏன் இப்படி பேசிட்டு போறான்? ஆனா நான் உங்ககிட்ட அது இவர் எங்க போயிட்டாரு? இந்த வீட்ல என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த படத்துல கூட அந்த ஹீரோயினுக்கு இதே நிலைமை தான். அக்கா, இந்த ஊருக்கா
பாட்டி உனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் மாமா. இவளுக்கு ஊறுகானா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் ராத்திரி 2 மணிக்கு போய் திருட்டுத்தனமா கிச்சன்ல ஊறுகாய் சாப்பிட்டுட்டு இருந்தா. அக்கா, உனக்கு அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? கிச்சன்ல ஏதோ திருட புதுச்சாலும் அன்னைக்கு பாட்டி உன்னை அடிச்சுட்டாங்களே. அம்மா மாலதி, சாப்பிடும்போது இந்த விஷயத்தை பத்தி பேசுறது அவசியமா? எந்த நேரத்துல யாரு? கபேன். யாரு? அண்ணா நீயா? எல்லாம் ஓகே தானே? இல்லடா, நான் இன்னைக்கு ஒரு ரூமில் தூங்கலாமா? தாராளமா. ஆனா ஏன்? அது என்னன்னா, மாலத்தியும் ஜீவிதாவும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் இங்கே வந்துட்டேன். எனக்கு செம்ம டயர்டா, நான் போய் தூங்குறேன். தேங்க்ஸ். இந்த மாலத்தி இருக்காளே, அவளை அன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ இரு, நான் பாக்குறேன். அட பூதமே, கதவை திறந்துருச்சு. ஹாய் அண்ணி. ஹாய். நல்ல வேளை நீயே டோரை திறந்த. கொஞ்சம் வெளியில வர முடியுமா? எதுக்கு? நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். நான் வர மாட்டேன். வர்றேன். இல்ல வரல. வந்துதான் ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க 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 வாங்க. ஏய் என்ன விடு, சொல்லு. என்ன ராத்திரியோட ராத்திரியா தாத்தா என்ன ரிஷிகேஷ்ல போய் விட்டுட்டு வர சொன்னாரா? போற, நான் போகதான் போறேன். ஆனா இந்த வாட்டி என் அக்காவையும் கூட்டிட்டு போயிடுவேன். புரிஞ்சுதா? சொல்றதுக்கு முன்னாடியே ஓவர் ஆக்டிங் பண்றது உனக்கு பழக்கமாயிடுச்சுல? உனக்கு காமன் சென்ஸ்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? இனிமேலாவது பொறுப்பான புள்ளையா நடந்துக்க. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே என் அண்ணிக்கிட்ட அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு அட்டைன்னா ரொம்ப பிடிக்குமோ? ஏன் அக்கா நான் ஓட்டிப்பேன், நீ யார் சொல்றதுக்கு? பின்ன உன்னைய வந்து ஓட்டிக்கணும்? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருக்காங்களே. பாரு, இன்னைக்கு அண்ணியோட பிறந்த நாள். காலையில இருந்து அண்ணனுக்கு விஷ் பண்ண டைம் கிடைக்கல. ஒருவேளை நைட் விஷ் பண்ண நினைச்சிருக்கலாம்ல. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அட, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. மாமா எங்க? மாமா தானே என் ரூம்ல இருக்காரு. மாலதி, சொன்னா கேளு. மாமா. விடு மாலதி, நான் சொல்றேன்ல. அட. தள்ளாத. போங்க மாமா. நான் சொல்லிட்டே இருக்கேன். இனாங்க. அக்கா, ஐம் சாரி. நான் உன்னை மீட் பண்ண சந்தோஷத்துல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தேன். மாமா உனக்காக காத்துட்டு இருப்பாருன்னு எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. அண்ட் மாமா, ஐம் சாரி உங்க பிரைவசில இன்டர்ஃபியர் ஆனதுக்கு. நான் சந்தோஷத்துல என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. அண்ட் தேங்க்யூ. நான் இன்னைக்கு அக்காவை மீட் பண்ணனா அது உங்களால தான். பிகாஸ் நீங்க தான் எப்பவுமே பெஸ்ட். நீ தான் என்னோட பெஸ்ட் மச்சினிச்சி. தேங்க்யூ. சரி, நான் இடத்த காலி பண்றேன். நீங்க உங்க அன்பான மனைவி கிட்ட ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க. ஓகே, ஹேவ் ஃபன். பை பை. பை. சரியான பைத்தியக்காரி. ஒரு விஷயம் வினய், ஐம் சாரி. மாலதியால நீங்க வெயிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு.
இந்த உலகத்தில் உன்னோட சந்தோஷத்தை விட வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்லை. மாலத்தி வந்ததுனால நீ சந்தோஷமாக தானே இருக்க? ரொம்ப தேங்க்ஸ் வினய். என்னோட பர்த்டேக்காக நீங்க ரொம்ப பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. இது என்னோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. மாலத்தி மேடம், அவுட் ஆயிட்டு பவுலியனுக்கு திரும்பிட்டியா? ஓ மிஸ்டர் கமெண்டேட்டர், நான் அவுட் ஆயிட்டு ஒன்று திரும்பல. இன்னிங்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டு கிளம்பிருக்கேன். ஓகே. ஹலோ மேடம், நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலையில வரைக்கும் என் அண்ணியை விடாம பபுல்கா மாதிரி ஒட்டிக்கிட்டே இருந்திருப்ப. போன ஜென்மத்துல நீ ஏதாவது ஒட்டுவாரட்டியா பிறந்திருப்பியோ? உனக்கு எங்க வலிக்குது? அவ ஏன் அக்கா, நான் ஒட்டிப்பேன். எனி ப்ராப்ளம்? ப்ளீஸ் என்கிட்ட இப்படி ஒட்டிடாத, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. மகர் கட்டிக்கு வந்து ஒட்டிக்கணுமா? கருப்பு கலர் சிங்கிச்சா மஞ்சள் கலர் சிங்கிச்சான்னு ஒரு Dress போட்டுக்கிட்டு பரட்ட மண்டையோட அழுக்கு தாடியோட இருக்கிற ஒன்ன பார்த்து எந்த பொண்ணு ஒட்டிக்க மாட்டா. கனவுல கூட நடக்காது. இதெல்லாம் எதிர்பார்த்தறாத. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஒரு நிமிஷம், எனக்கு ஃபோன் வருது. எடுத்து பேசு. அன்னோன் நம்பர். ஹலோ, நான் தான் விஸ்வா. நான் தானா? அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தான் மாயா. மாயா? ஆமா விஸ்வா, நான் தான் உன்னோட மாயா. எவ்வளவு தைரியம் தான் நீ எனக்கு ஃபோன் பண்ணுவ? நெவர் எவர் கால் மீ அகைன், ஓகே? உன்னை பாக்குறதுன்னு உன் குரலை கூட நான் கேட்க விரும்பல. ப்ளீஸ் விஸ்வா, நான் சொல்றத கேளு. நான் உன்னை மீட் பண்ணியே ஆகணும். ஆனா நான் உன்னை மீட் பண்ண விரும்பல. ப்ளீஸ் டோன்ட் கால் மீ. கெட் லாஸ்ட் அண்ட் கோ டு ஹெல். விஸ்வா, நான் எதுக்காக வந்தேன்னா, என் ரூம்ல தண்ணி இல்ல. எனக்கு வேற நைட்ல அடிக்கடி தாகம் எடுக்கும். உங்க வீட்ல தான் நிறைய வேலைக்காரங்க இருக்காங்களா, எனக்காக கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்ல ப்ளீஸ். பை தி வே, நீ போன்ல யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த? சண்டை போடுறதா உன் ஃபுல் டைம் ஜாபா? நான் ஒன்னும் நீ பேசுறத ஒட்டு கேட்கல, தற்செயல தான் காதுல விழுந்துச்சு. நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், உனக்கு என்ன பிரச்சனை? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. விஸ்வா, நீ ஏன் இவ்வளவு வித்தியாசமா பிஹேவ் பண்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமெடியா பேசுன, இப்போ இவ்ளோ சீரியஸா பேசுற. ஐம் சாரி, நான் பேசுறது உனக்கு பிடிக்கலன்னா நான் வேணா. ஐ எம் சாரி. நான் ஹர்ட் பண்ற எண்ணத்துல பேசல, நான் அப்புறமா பேசுறேன். நீ என்ன அண்ணியனா? ஒரு நிமிஷம் கோவப்படுற, ஒரு நிமிஷம் கூலா இருக்க. நல்ல வேளை உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. அப்படியே இருந்திருந்தா அவளோட நிலைமை ஜஸ்ட் இமேஜின். திரும்பவும் கோமா? இவனுக்குள்ள நிச்சயமா அந்நிய நாவி புகுந்திருக்கும். கடவுளே, இந்த மனுஷனை காப்பாத்து. இன்னொரு கிஃப்டா? நீங்க தான் ஆல்ரெடி எனக்கு பெரிய கிஃப்டா கொடுத்துட்டீங்களே, இன்னொரு கிஃப்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஆனால் இந்த கிஃப்ட்டை நான் உனக்காக வாங்கியிருக்கேன்.
இந்த நெக்லஸை நான் போன வருஷம் தான் வாங்கினேன். போன வருஷமா? ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா நான் டெல்லிக்கு போயிருந்தேன். நான் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. நான் அந்த எக்ஸிபிஷனை கிராஸ் பண்ணி போயிருந்தப்போ இந்த நெக்லஸை பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு. ஆனால் யாருக்காக வாங்குறதுன்னு தெரியல. கடைசியாக ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தப்போ இந்த நெக்லஸை வாங்கணும்னு தோணுச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், நான் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். அப்படின்னா இந்த நெக்லஸ் இவ்வளவு நாளா எனக்காக காத்துட்டு இருந்ததா? ஆமாம், அன்னையிலேருந்து இது உனக்காக தான் காத்திருக்கு. நீ போட்டால் அது இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் கா. குட் மார்னிங் மாலதி. ஒரு நிமிஷம் இரு. விமல், இதுதான் எனக்கு மெனு கார்டு. யாருக்கு என்னென்ன வேணும்னு நோட் பண்ணிருக்காங்க. அப்புறம் தாத்தோட சாப்பாட்டுல எப்பவும் போல உப்பு கம்மியா போட்டுருங்க. டாக்டர் பிபி இருக்கிறதுனால உப்பு கம்மியா சாப்பிட சொல்லிருக்காரு. சரி மேடம். ஆனா ஒரு நிமிஷம், கொஞ்சம் இதை காட்டுறீங்களா? இது மெனுவா இல்ல மளிகை சாமான் லிஸ்டா? டியூஸ்டேக்கு ஆலு பராட்டா, வெட்னஸ்டேக்கு கிச்சடி. என்னது இது? ஒருவேளை நமக்கு ஒரே நாள்ல 2 வெரைட்டி சாப்பிடணும்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் இல்லாம இந்த லிஸ்ட்ல இல்லாத டிஷ் சாப்பிடணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? பட்னி இருப்பீங்களா? என்னக்கா இந்த மாதிரி எங்கேயாவது நடக்குமா? அத கூட விமல் மேடம், இதுல என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணிடுங்க. Okay. சரியா? அப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வச்சிருங்க. சரி. ஏய் மாலதி, என்ன பண்ணிட்டு இருக்க? கீழ இருங்க, யாராவது வந்துட போறாங்க. வந்தா என்ன? குறைஞ்சா போயிட போது. சும்மா தானே உட்கார்ந்திருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குக்கா. ஜெயில கூட இப்படி எல்லாம் பட்டியல் போட்டு சமைக்க மாட்டாங்க. மாலதி, இங்க இப்படிதான். இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் இங்க நடக்கும். நீங்க கொஞ்ச நாள் தானே இருக்க வந்திருக்க. இந்த மாதிரி பண்ற வேலை எல்லாத்தையும் விட்டுடு. இந்த வீட்ல நடக்கிற எதுவும் உனக்கு பிடிக்கலனா தயவு செஞ்சு நீ அமைதியா இரு. தேவையில்லாத எந்த பிரச்சனையும் இழுத்துறாத. அக்கா,
உனக்காக நான் வாழ்க்கை பூரா வாய்க்கு டேப் போட்டு பேசாம இருப்பேன். ஆனா ஒரு விஷயம் தான் புரியல, இந்த வீட்ல பேசுறதுக்கு ஒரு நாள் பேசாம இருக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கா? சாரி.